அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியில் எங்கட ஆட்சி உரைச்சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் எழுதிய எங்கட ஆட்சி பாகம் 4 இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி ஜூலை 2025 இதழில் பிரசுரமானது. உரைச்சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 4. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. எங்கட ஆட்சி முந்தி நெடுகவும் அம்மியில் அரைச்சித்தான் கறி வைப்பா. மல்லி மிளகாய அம்மியில் அரைச்சி போட்டு பேந்து தேங்காய் சொட்டை சின்ன உடைச்சு அதோட சேர்த்து இழுத்து அரைச்சு நல்ல விழுதா உருட்டி எடுத்து வைக்கிற கறிகள் வலு உருசகண்டியலும். அரைச்சி வைக்கிற வெள்ளைக்கடல் மீன், நண்டு, இறால் கறிகள், முருங்கைக்காய் பிரட்டல் கறியென்றால் தனி உருச. அதிலும் கொஞ்சம் கூனி இறால் போட்டு அரைச்சி வைக்கிற முருங்கைக்காய் கறியை அடிக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஆச்சி முருங்கைக்காய் பால் கறி வைக்கையும் அம்மியில் கூடு அரைச்செடுத்து தான் வைப்பா. ஆச்சி அரைச்சி வைக்கிற வெள்ளக்கடல் கயல் மீன் குழம்பும் இல்லாட்டால் மணல மீன் குழம்பும் மொட்டை கருப்பன் அரிசிச்சோறும் தாராந்த ருசியை எந்த பெரிய ஹோட்டலிலும் எவ்வளவு கொடுத்தாலும் ருசிக்க இயலாது. இப்படி அரைச்சி வைக்கிற குழம்பு கொதிக்க வார மனமே ஆக்களுக்கு வாயில் எச்சில் ஊற வைக்கும். அதுவும் இந்த மனம் வேலிக்கு மேலால் மட்டக்காலு காலி என்று பூந்து வெளிக்கிட்டு ஒழுங்கையெல்லாம் போய் வரும். அப்படி போய் வரைக்க ஒழுங்கையில் போகிறவ வாரவைக்கெல்லாம் வாயில் எச்சில் ஊறும். அது மாதிரி ஆச்சி அம்மியில் அரைக்கிற இஞ்சி சம்பலுக்கு கொஞ்சம் ஊர் நல்லெண்ணெயும் ஊற்றி குழைச்செடுத்தால் சோத்தை சாப்பிட வேறு கறியொன்றும் தேவைப்படாது. அதை மாதிரி பழஞ்சோத்துக்கும் இந்த அம்மியில் அரைச்ச சம்பல் போட்டு ஆச்சி குழைச்சி உருண்டை ஆக்கித்தர பூவரசம் இலையில் வாங்கி திண்டு முடிய குழைச்ச சட்டியையும் வலிச்சு துடைச்சி நக்கி போட்டுத்தான் மெட்ட வேலை பார்ப்போம். சில வேளை இந்த சட்டி நக்கிறதுக்கு ஏர் நக்கிறதுண்டு சண்டையும் வரும். அதை மாதிரித்தான் பிள்ளை பெத்த பெண்டுகளுக்கும் சாமத்தியப்பட்ட பெட்டிகளுக்கும் முந்தி இஞ்சி, சாரண, உள்ளி, மிளகு, மல்லி, நச்சீரகம் எல்லாம் போட்டு அம்மியில் அரைச்சி பத்திய கறி வச்சு கொடுப்பினோம். அப்போதான் வயிற்று புண் மாறுமென்று ஆச்சி சொல்லுறவ. உத மாதிரி ஆட்டையும் வீட்டில் பிள்ளை பெற்று வரப்போகுதுண்டால் மருந்து கடிகளில் ஊறல் சரக்கு வாங்கி வந்து வெயிலில் காய வச்சு காஞ்ச அம்மியில் அரைச்செடுத்து சாராய போத்தல் வாங்கி அதுக்குள்ளே இந்த ஊறல் சரக்கு தூளை போட்டு மூடி நெல்லிச்சாக்குக்குள்ளே ஒரு 6 மாதம் வைப்பினோம். பிள்ளை பெற்றவைக்கு அவ அண்டண்டைக்கு தோஞ்சதும் இந்த ஊறலில் கொஞ்சம் ஊற்றி கொடுக்க அவ மூக்க பொத்தி கொண்டு குடிப்பினான். இந்த அரைச்ச பத்திய கறியும் இந்த ஊறலும் கைகண்ட மருந்து பிள்ளை பெற்ற பெண்டுகளுக்கு இருக்கிற எல்லா நோக்களும் பலகீனமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் என்று ஆட்சி சொல்லுவாள். அதை மாதிரி அம்மியில் இருந்து அரைக்கிறது கைகால், இடுப்பு, முதுகு, நெஞ்சுக்கு நல்ல பயிற்சி, எலும்புகளும் தசைகளும் நல்ல பலமாக வரும் என்று ஆட்சி சொல்லுவாள். அதோட அம்மியில் குந்தி இருந்து அரைச்சா பெண்டுகள் டெண்டரு மூக்கலோட வலு சுழுவா, ஆக்கின வேதனை ஒன்றும் இல்லாமல் பிள்ளை பெறலாம் என்றுவா. டாக்குத்தர் மேர ஆசுபத்திரி என்று அலைஞ்சு திரிஞ்சு வைத்த வெட்டி காசையும் கரியாக்க தேவையில்லை, கண்ட வருத்தம் பாதியலையும் வாங்க தேவையில்லை என்றுவா. அதிலும் நெடுக அம்மியில் அரைக்கிற பெண்டுகளுக்கு பிள்ளை பெறுகிற காலத்தில் நல்லா பால் சுரக்கும் என்று சொல்லுவா. எங்களுடைய அம்மா கோவிந்தி பள்ளிக்கத்தில் அறிவறி படிக்க பள்ளிக்கம் போக முந்தியும் பேந்து பள்ளிக்கத்தால் வந்த பிறகும் பால் குடிச்ச வேண்டு ஆச்சி பெருமையாக சொல்லுவாள்.
அது மாதிரி அம்மியில் நெடுக அரைச்சா உந்த பெண்டுகளுக்கு நெஞ்சில வார கண்ட வருத்தம் ஒன்றும் வராது, விட்டுற அறுக்கிற வேலி ஒன்றும் வராது என்று சொல்லுவாள். ஆச்சி இப்படி சொன்னதிலேயும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் முந்தி அம்மியிலே அரைச்சு, ஆட்டுக்கல்லில் அரைச்சு, உரலில் நெல்லு குத்தி, மாதூள் இடித்து, கிணத்துல தண்ணி அள்ளி, குடத்தில் காவியந்து, திருவலையில் குந்தி இருந்து திருவின ஆக்கள், விடிய காலமையே எழும்பி வயல் வேலை, ஆட்டடி மாட்டடி வேலி என்று செய்த ஆக்கள் எல்லாம் கண்ட கிண்ட வருத்தம் என்று ஆசுபத்திரிகளுக்கு போகிறது குறைவு. அவை ஒருத்தரும் பாயில கிடந்தது, ஈடுபட்டது வலு குறைவண்டு நான் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவியல். இப்போ நாகரிகம் முத்தி போய் காசு பணம் புழக்கம் கூடி ஜனத்துக்கு வீடு வழிய வேலை செய்ய பஞ்சு. எல்லாத்துக்கும் கண்டறியாத மிஷின்களை வாங்கி வச்சு வேலை செய்யணும். உண்ணான சொன்னால் தின்னுறது, குடிக்கிறது, பெய்கிறது, பேலுறது, படுக்கிறது, எழும்புறது மட்டும்தான் எங்களுடைய ஆக்கள் கனவேர் இப்போ தங்கட பாட்டில் செய்யணும். மற்றும்படி எல்லாம் மிஷின் தான் செய்யுது. உதாலதான் அவைக்கு கண்ட கிண்ட வருத்தங்கள் எல்லாம் வந்து சீக்காளிகளாகி டாக்குதர் மேருக்கு பின்னால் திரியினோம். சில வேளை உதுகளுக்கும் மிஷின்கள் வந்தால் வாங்கி போட்டுட்டு பேசாமல் இருப்பினம் போல. சுருக்கமாக சொன்னால் முந்தி எங்கட வீட்டுக்கு வீடு ஜிம் இருந்தது. இப்போ வீட்டுக்கு வீடு ஜிம்முக்கு போகினோம். இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 4. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.